உத்திரகோசமங்கையில் ஆருத்ரா தரிசனம். மரகத நடராஜர் தரிசனத்திற்கு குவிந்த பக்தர்கள் அடிப்படை வசதி இல்லாமல் கடும் அவதியடைந்ததாக புகார் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் அடுத்த உத்திரகோசமங்கையில் அமைந்துள்ள உலகின் முதல் சிவாலயமான உலக புகழ் பெற்ற மங்களநாத சுவாமி திருக்கோயிலில் இன்று மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் இந்த அபூர்வ தரிசனத்தை முன்னிட்டு ஒற்றைக்கல்லாலான பச்சை மரகத நடராஜர் சந்தனக்காப்பு களையப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உத்திரகோசமங்கை திருக்கோயிலில் உள்ள மரகத நடராஜர் சிலை ஒளி மற்றும் ஒளியால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க ஆண்டு முழுவதும் சந்தனக்காப்புடன் மூடப்பட்டிருக்கும் தனிச்சிறப்பு பெற்றதாகும். ஆருத்ரா தரிசனத்தையொட்டி இன்று காலை சந்தனக்காப்பு களையும் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து மரகத மேனியுடன் நடராஜரை நேரில் தரிசிக்கும் அரிய வாய்ப்பு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு கிடைத்தது. இந்த விழாவிற்காக அதிகாலை முதல் பக்தர்கள் பெருமளவில் திரண்ட நிலையில் அடிப்படை வசதிகள் போதிய அளவில் செய்யப்படவில்லை என பக்தர்கள் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். குடிநீர், கழிப்பிடம், ஓய்விட வசதிகள் உள்ளிட்ட எந்த அடிப்படை ஏற்பாடுகளும் முறையாக இல்லாததால் பல மணி நேரம் வரிசையில் நின்ற முதியவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடும் சிரமத்திற்கு உள்ளானதாக கூறப்படுகிறது. கடும் வெயிலில் நீண்ட நேரம் காத்திருந்ததால் சில பெண் பக்தர்கள் மயங்கி விழுந்த சம்பவமும் நிகழ்ந்தது. இதனால் கோயில் வளாகத்தில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் 100 ரூபாய், 150 ரூபாய், 250 ரூபாய் என பல்வேறு கட்டண டோக்கன்கள் வழங்கப்பட்ட நிலையில் மறைமுகமாக VIP தரிசனத்திற்காக அதிக தொகை வசூலிக்கப்பட்டதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் என தனித்தனியாக வரிசைகள் அமைக்கப்படாமல் அனைவரையும் ஒரே கவுண்டரில் அனுப்பியதால் கடும் நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பெண்கள் மற்றும் வயதானவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டதாகவும் இதற்கு போதிய முன் திட்டமிடல் இல்லாததே காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பேரில் சில போலீசார் பக்தர்களிடம் கடுமையாகவும் ஒருமையிலும் பேசியதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. முன் ஏற்பாடுகள் இல்லாததால் ஏற்பட்ட நெரிசலில் தள்ளுமுள்ளு நிலை உருவானதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற முக்கிய கோயில் பெருவிழாக்களில் போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் மென்மையான அணுகுமுறையை கடைபிடித்து பக்தர்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்றும், வரும் காலங்களில் முறையான முன்திட்டமிடல், தெளிவான அறிவிப்புகள், போதிய அடிப்படை வசதிகள், ஒழுங்கான வரிசை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட வேண்டும் என்றும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திருக்கோவில் நிர்வாகத்திடம் வலியுறுத்தியுள்ளனர். இந்த கோயில்ல ஒரே இடத்துல 100 ரூபாய், 250 ரூபாய், முக்கியமா தபால் கொண்டு வர்றவங்க எல்லாரையும் ஒன்னா விட்டு இப்ப 3 மணி நேரம் நின்று எனக்கு மயக்கம் வருது. அந்த நிலைமையிலையும் நான் வந்துகிட்டு இருக்கேன். ஆனா இப்ப வர்றவங்க எல்லாம் உள்ள அழைச்சிட்டு போறாங்க. அது தவறு இல்லையா? ஏன் நிர்வாகம் ஏன் இப்படி இருக்கு? ஏன் நிர்வாகமா இது? ரொம்ப மோசமான நிர்வாகம் ஆயிடுச்சு. இது கண்டிக்கத்தக்கது. 100 rupees, 250 rupees கலெக்ட் பண்றாங்க. அதுக்கு தகுந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இங்க பண்ணிருக்கணும்ல. ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்ல. 7 o'clockல இருந்து இந்த மொட்டை வெயில்ல தான் பிள்ளைங்களோட நிக்கிறோம். ஆனா பாஸ் வாங்குறவங்க இந்த வழியாவே கிராஸ் பண்ணி போறாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுது எதுன்னு போலீஸ் கூட கேர் பண்ணிக்க மாட்டாங்க. கேட்டாலும் அவங்க எதுவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க சார். ரொம்ப ஒஸ்டா இருக்கு மேனேஜ்மெண்ட். நாங்க மதுரையில இருந்து வரோம் சார். ஒழுங்குமுறை எதுவுமே பண்ணல. விஐபி மட்டும் தான் ஓட்டு போடுறாங்களா? சாதாரண மக்கள் எல்லாம் ஓட்டு போடுறது கிடையாதா? 250 ரூபாய் 100 ரூபாய் டிக்கெட் வாங்குறீங்க. விஐபி தனியா டிக்கெட் விட்டுட்டு பொறுத்த சரி தனியா டிக்கெட் விட வேண்டியதானே? அவ்வளவு காசுல கும்பிட்டு போவாங்க. எதுக்கு 100 250 டிக்கெட் போடுறீங்க? குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் வெயில், ஒரு பந்தல் கூட போடல. அதுதான் என்னுடைய கம்ப்ளைண்ட். திருப்பூர். வணக்கம்ங்க. நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வர்றோம்ங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு இங்க வந்துட்டோம். ஒரு 5 மணிக்கு இங்க வந்துட்டோமுங்க. வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் வசதியா ஒண்ணும் இல்ல. வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குதுங்க இந்த விசேஷம் இல்லைங்களா? இது நல்ல முறைக்கு ஒரு டாய்லெட் வசதியோ, இங்க குடிக்கிற தண்ணி இல்லைங்க. பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. தயவு செய்து HRNC இதை பார்த்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். வெயில் நிக்கிறாங்க பாருங்க. 250 ரூபாய் டிக்கெட் கொடுத்து நான் போறேன் சரிங்களா? ஆனா அங்க பாருங்க பூரா வெயில் நிக்கிறாங்க. டென்ட்டே கிடையாது. அதுக்கு ஒரு டென்ட் போட்டு கொடுக்கலாமல்லங்க? தமிழ்நாடு அரசு இது கவனம் கூர்ந்து இதெல்லாம் பண்ணணும். இல்லாட்டி 2026ல மக்கள் முடிவெடுப்பாங்க.